சித்தா ஆன்மீக அன்பர்களே, 25/4/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய வாக்கிய பஞ்சாங்கம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58. இன்றைய சூலம் தெற்கு. சூல பரிகாரம் தைலத்தை பயன்படுத்துவது. இன்றைய திதி இன்று காலை 6:50 வரை பிரதமை திதி, பின்பு திவிதியை திதி. இன்றைய அமிர்தாதி யோகம். இன்று முழு நாளும் சித்த யோகம். இன்றைய கரணம் காலை 6:50 வரை கௌலவம், பின்பு இரவு 7:10 வரை தைதூலம், பின்பு கரசை கர்ணம். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:48 வரை சுவாதி நட்சத்திரம், பின்பு விசாகம். இன்றைய சந்திராஷ்டமம். இன்று முழு நாளும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காண்போம். மேச ராசி அன்பர்களே, இன்று தங்களின் மனதில் தோன்றிய பணிகளை சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். சகோதரர்கள் வழியில் ஆதரவும் ஒற்றுமையும் ஏற்படும். புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நண்பர்களின் ஆலோசனையினால் நன்மை உண்டாகும். வியாபாரத்தில் உள்ள நெளிவு சுழிவுகளை அறிந்து தொழிலை முன்னேற்றக்கூடிய நாளாகவும், இன்று மனதில் தன்னம்பிக்கை உயரக்கூடிய நாளாகவும், உடல் தோற்றத்தில் மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும், உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும், புகழ் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, மனதில் வருங்காலத்தை பற்றின சிந்தனையை தூண்டக்கூடிய நாளாகவும், நீண்டகால முதலீடுகள், நீண்டகால வியாபாரம் சார்ந்த எண்ணங்களை இன்று உருவாக்கும். உழைப்புக்கேற்ற தனவரவுகள் இன்று கிடைக்கும். தனவரவுகளின் மூலம் குடும்பத்தார்களின் எண்ணங்களை அறிந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும், கடன் சார்ந்த நெருக்கடிகள் இன்று குறையக்கூடிய நாளாகவும், அமைதி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று தங்களுடைய குழந்தைகளினால் மகிழ்ச்சியான செய்தியும் குழந்தைகளிடத்தில் நல்ல மாற்றமும் ஏற்படக்கூடிய நாள். புதிய நபர்களின் அறிமுகம் இன்று கிடைக்கும். மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களையும் உடன் இருப்பவர்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும், நண்பர்கள் வழியில் மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும், சுகம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும்,
புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இன்று அமைகிறது. கடகராசி அன்பர்களே, இன்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், உறவினர்களின் வருகையினால் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவும், அனுபவமிக்க மூத்த தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், வெளியூர் பயணங்களினாலும் அலைச்சல்னாலும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும், உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், உழைப்புக்கேற்ற ஆதாயத்தை லாபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், நலம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று தங்களிடம் சொத்து, பூர்வீக சொத்து வாங்கல் கொடுக்கல் விஷயங்களில் லாபகரமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நாளாகவும், புதிய மின்சார பொருட்களை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நாளாகவும், குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய நாளாகவும், சகோதரர் வழியில் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், இன்று எண்ணிய காரியங்களை எண்ணியபடியே செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாகவும், தங்களின் மனக்கவலை விலகக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபத்தை அதிகரித்து தரக்கூடிய நாளாகவும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. கன்னி ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்திற்காக காப்பீடு செய்யக்கூடிய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், குடும்ப பாதுகாப்பை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாகவும், வெளியூர் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், வாசனை திரவிய வியாபாரிகளுக்கு லாபத்தை அதிகரித்து தரக்கூடிய நாளாகவும், நண்பர்களிடத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும், இன்று உறவினர்களிடத்தில் சுப செலவுகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், விவேகமான பேச்சுக்களால் உங்களின் மீதான நம்பிக்கையை உயர்த்தி கொள்ளக்கூடிய நாளாகவும், புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும், தனம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை உயரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. ராசி அன்பர்களே, இன்று கணவன் மனைவி இடையே எதிர்பார்ப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவியை சற்று அறிந்து நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாகவும், எதிலும் திருப்தி இல்லா மனநிலையை உருவாக்கக்கூடிய நாளாகவும், மற்றவர்களின் விமர்சனங்கள் மனதில் சிறு சிறு கவலைகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும், கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடிய நாளாகவும், இன்று தங்களின் தற்பெருமைகளை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும், மனதில் புதுவிதமான தேடலை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும்,
சுபம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தியில்லா மனநிலையை உருவாக்கக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேடலை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. சிகராசி அன்பர்களே, தங்களுடைய எண்ணங்களை, தேடல்களை புதிய முறையில் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும், தங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களிடம் கூறும்போது நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், அரசு பணியில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், மூன்றாவது மனிதர்களிடம் தங்களுடைய குடும்ப விஷயங்களை கூறாமல் இருப்பது நன்மையை தரும். குழந்தைகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் குழப்பத்தையும் அலைச்சலையும் உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், மற்றவர்களின் ஆதரவு தாமதமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்களை நிறைவேற்றுவதில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று தங்களுடைய சிந்தனையில் புதிய முறையில் சிந்தித்து தெளிவுடன் சிந்தித்து வெற்றி காணக்கூடிய நாளாகவும், கல்வி சார்ந்த பணிகளில் உயர்வு உண்டாகக்கூடிய நாளாகவும், விரும்பிய உணவுகளையும் விரும்பிய பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும், உத்தியோக பணிகளில் பொறுப்பும் பதவி உயர்வும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும், உடலில் ஏற்பட்ட குறைகளை சரி செய்யக்கூடிய நாளாகவும், பாசம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டாகக்கூடிய நாளாகவும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகவும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, இன்று தங்கள் சொந்த ஊர் பற்றிய சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், வெளி வட்டாரத்தில் தங்களின் மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும், தாயாரின் உடல் ஆரோக்கியத்தை சரி செய்யக்கூடிய நாளாகவும், தங்களின் மனதில் தோன்றிய காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் தங்களின் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடிய நாளாகவும், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, இன்று போட்டி தேர்வு, போட்டி சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், மூத்த சகோதரர்கள் இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும், உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகமும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாகவும், வெளியூர் சார்ந்த பயணங்களினால் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாகவும், நவீன மின் கருவிகளை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நாளாகவும், கமிஷன் சார்ந்த செயல்பாடுகளில் கமிஷன் துறையில் உழைப்பவர்களுக்கு தனவரவை அதிகரித்து தரக்கூடிய நாளாகவும்,
வாகனம் சார்ந்த வாகனங்களை பழுது பார்ப்பது சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு செலவுகள் உண்டாகக்கூடிய நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய நாளாகவும், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கி சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாகவும், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகளை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, இன்று தந்தையாரிடமும் மூத்தவர்களிடமும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், இன்று மனதில் எதிர்காலம் குறித்த கவலைகள் உண்டாகக்கூடிய நாளாகவும், இன்று மற்றவர்களிடம் விளையாட்டாக பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும், உடன் இருப்பவர்களிடமும் சக ஊழியர்களிடமும் சூழ்நிலைகளை குறித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், நீண்ட நேரம் கண் விழித்து இருப்பதை தவிர்க்க வேண்டிய நாளாகவும், வியாபார தொடர்பான பணிகளில் அலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், மற்றவர்களிடம் பேசுவதை தவிர்க்க வேண்டிய நாளாகவும், சற்று நிதானத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், போட்டி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள். அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி.